ஷவா எத்தனை வாட்டி அப்படின்னு இருக்கும். டிவிகே மெம்பர்ஸ்க்கும் அவங்க ஓட்டு போட்டவங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3வது முறையாக வந்து விஜய் சார் வந்து கவர்னரை பார்க்க வந்து போயிருக்காரு. இந்த வாட்டி வந்து 120 சீட்ஸ் வந்து எம்எல்ஏ சீட்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் இது மாதிரி நான் வந்து மெஜாரிட்டி வந்துட்டோம், இப்போ வந்து எங்களுக்கு வந்து சிஎம்மாக வந்து பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்து போயிருக்காரு. அவங்களும் வந்து ஓகே கொடுக்குறோம், நாளைக்கு வந்து பொறுப்பேற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு கவர்னரும் சொல்லிட்டார். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நடந்துகிட்ருக்கு, நைட்டு 8 மணிக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 8th மே வந்து நடக்குது, 8 மணிக்கு நடந்துகிட்ருக்கு. எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ டிவிகே சைட்லேருந்து விஜய் சாரும் அவங்க கூட இருக்கவங்க எல்லோரும் போய் அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வந்து அலைன்ஸ் கேட்டாலும் அவங்களாம் கூப்பிட்டு போகிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே, காங்கிரஸ் வந்து ஒரு 5 சீட்ஸ், அப்புறம் வந்து ஐயுஎம்எல் 2 சீட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ 2 சீட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐஎம் சொல்லிட்டு 2 சீட்ஸ், 4 சீட்ஸ், 9 சீட் வந்துச்சா. இன்னொரு 2 சீட்டு விசிகே 2 சீட்ஸ், 12 வந்துருச்சா. ஆக மொத்தம் அங்கே 120 வந்துருச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு 108ல் 120 வந்துருச்சா. வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட போய் இது மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுத்துட்டு கவர்னரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதில் என்னடா ட்விஸ்ட் இருக்குது, அதான் ஆகப்படாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுதான் மேட்ரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourல கவர்னர் வீட்டுக்கு போயிட்டு விஜய் அண்ணா வந்து வீட்டுக்கு திரும்பும்போது வந்து அந்த மீன் வயலில் இப்போது ஒரு நியூஸ் வருது. என்னென்னா ஐயுஎம்எல்ல வந்து ஒரு லெட்டர் பேட் கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி நாங்கள் ஃபுல் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணல, எந்த கட்சியுமே மென்ஷன் பண்ணல, இது மாதிரி ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பார்த்துட்டு அவங்களும் வந்து டிவிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிவிகே தான் இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ஆதரவு சொன்னால் யாருக்கு வந்து நினைப்பாங்க, டிவிக்கு தான் நினைப்பாங்க. அப்படி தான் அவங்களும் நினச்சிட்டாங்க போல். இல்லை உள்ளே என்ன நடந்ததில்லை, நான் பொதுவாக வெளியே நடந்தது நியூஸில் போட்டது தான் நான் சொல்கிறேன். நானாக எதுவும் வந்து அக்யூஸ் பண்ணல, நியூஸில் போட்ட தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தா திடீர்னு ஐயுஎம்எல் வந்து நாங்கள் எப்போ டிவிக்கு ஆதரவு தரோம்னு சொன்னோம்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து திருப்பி ஒரு லெட்டர் பேடை விட்டு இது மாதிரி நாங்கள் டிவிக்கெல்லாம் வந்து ஆதரவு சொல்லலை, நாங்கள் வந்து டிஎம்கேக்கு தான் இங்கே முழு ஆதரவும் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், அதுதான் என்ன 2 தானே போகுது, மீதி 110 இருக்குல்ல, நம்மளுக்கு என்ன சிஎம் ஆக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அங்கே தான் மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா விசிகே இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் ஆதரவு தரல, எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த டிமாண்டை நீங்கள் வந்து நிறைவேற்றினா தான் அங்கே ஆதரவு தருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ திருப்பி கவர்னர்கிட்ட ஒரு நியூஸ் 9 o'clock வந்து வருது, இது மாதிரி உங்ககிட்ட திருப்பி மெஜாரிட்டி இல்லை, நீங்கள் திருப்பி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க, அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சிஎம்மாக பொறுப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் சைட்லேருந்து வந்துருச்சு. இப்போ 3rd டைமாக விஜய் சார் வந்து போயிட்டு வந்து சிஎம் ஆக முடியல. இப்போ விசிகே என்னென்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சிஎம் போஸ்ட் வந்து கேட்குறாரு. அவர் வந்து 2 சீட்ஸ் வச்சுருக்காரு, டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், ஓகேவா, அந்த போஸ்ட் வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து விஜய் சார் நின்றுருக்காருல, அந்த பெரம்பூரில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணணுமா. விஜய் சார் வந்து ரிசைன் பண்ணி அங்கே வந்து இவருக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நியூஸில் தான் வந்துச்சு. அப்புறம் நிறைய நேஷ்னல் சேனல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி ஒரு இது போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி வந்து போயிட்டுருக்கு. அதனால் திருப்பியும் வந்து கவர்னர் வந்து இல்லை நீங்கள் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி எதுனா நடந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் டிவிகே மெம்பர்ஸ் மற்றும் மற்ற கட்சி மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க, என்ன நடக்குது பார்க்கலாம்.